நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையின் போதும் இந்த கடைசி காலங்களில் உலகத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்பதையும் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இந்த கடைசி காலங்களையும் சரி, இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுதும் சரி என்னென்ன சம்பவிக்கும் பொழுதுன்னா, நீங்கள் ஒருவராலும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உடனே முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்கள் உங்களை அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒரு காட்டி கொடுத்து ஒருவரை ஒரு பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பொழுது கடைசி காலத்தில் இதுவரைக்கும் சம்பவியாததோ இனிமேலும் சம்பவியாததோ மிகுந்த ஒரு கொடிய உபத்திரவங்கள் அந்த காலத்தில் நடக்கும், அந்நாளிலே நடக்கும். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் நம்பிடாதீங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகர் எழும்புவார்கள். முக்கியமாக யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களை மையமாக வைத்து பலவிதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவங்களை வஞ்சிப்பாங்க. யார? கள்ள தீர்க்கதரிசிகளும் யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்களுக்கு தான் சாத்தா அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் மூலமாக அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்து அவங்கள தான் வஞ்சிப்பாப்ல. அதனால எச்சரிக்கையாக இருங்க. உபத்திரவங்கள் எல்லாம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் கீழே விழும், சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் பயங்கரமாக இருக்கும். அதனால உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகளில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளை பிதா ஒருவர் தவிர வேறொருவரும் அறியார். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார், மனுஷகுமாரனும் அறியார். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த சுவிசேஷம் பூலகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதனால மத்தேயு 24வது அதிகாரத்தை ஃபுல்லா தியானிங்க. அந்த கடைசி காலத்துல என்னென்ன அவருடைய 2வது வருகையின் பொழுது சரி, கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவிக்குங்கிறத வேதம் அழகா சொல்லி இருக்கிறது. அதனால மத்தேயு 24வது அதிகாரத்தை தியானிங்க. தினந்தோறும் ஆயத்தமாக இருங்க, அசால்ட்டா இருந்துடாதீங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன சம்பவம் எல்லாம் 90% முடிஞ்சிருச்சு. ஒரு 10% தான். மனுஷகுமாரன் எப்பொழுதுனாலும் வரலாம், அல்லது நம்மளுடைய மரணம் எப்பொழுதுனாலும் இருக்கலாம். அவருடைய வருகைக்கு முன்பானாலும் சரி, நம்முடைய மரணத்துக்கு முன்பாலும் சரி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக காத்துக்கொள்ளுங்க. எவனை விழுங்கலாம் என்று பிசாசருடைய வலையில சிக்கி விடாதீங்க. வேதத்தை நல்லா தியானிங்க. தினந்தோறும் அதிகாலையில் முழங்காலில் நின்று ஜெபிங்க. தினந்தோறும் அவரை துதிங்க. இதை செஞ்சா மட்டும்தான் அவருடைய வருகையின் பொழுது நம்ம அவருக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதம் தியானிப்பு இல்லாம, ஜெபம் இல்லாம, துதி இல்லாம, பிதாவினுடைய சித்தம் எதுவுமே இல்லாம அவர்கிட்ட நம்ம போக முடியாது. அதனால பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. வேதத்தை தியானித்து அதன்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லபடி எப்பொழுது அவரை துதித்து கொண்டே இருங்க. அப்பொழுதுதான் அவருடைய வருகை பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.